இது உளுந்து உளுந்து ஒரு நல்லா ஒரு 5 hours ஊற வச்சுருக்கேன். 5 to 6 hours ஆச்சு. உளுந்து ஒருத்தர் கேட்டிருந்தா மெதுவோடு எப்படி பண்ணுவீங்கன்னு. இந்த வந்து அரிசி ரவை எதுவுமே போடாமல் வெறும் உளுந்துலேயே நல்லா முறுமுறுன்னு வரும். ஸோ அதுக்கு வந்து 6 hours ஊற வைக்கணும். நல்லா 5 to 6 hours ஊற வச்சுட்டு ஜலம் இல்லாமல் ஜலம் சுட்டு கொஞ்சம் கூட கிடையாது, ஜலம் இல்லாமல் போட்டு கிரைண்டரில் போட்டு இது பண்ணணும். வேணால் தெளிச்சிக்கலாம். சப்போஸ் ரொம்ப ஜலம் இல்லாமல் இருந்ததுன்னா ஜலத்தை தெளித்து அரைக்கலாம். வெறும் உளுந்து மட்டுமே போட்டு வடையா? ஆமாம், வெறும் உளுந்து மட்டும். இந்த மெது வடை இதெல்லாம் போடுவா இல்லையா, அந்த தயிர் வடைக்கலாம். அப்படியே நம்ம அர்ஜென்ட்டாக பண்ணணும், ஒரு ஊற வைக்கிறதுக்கு முடியல, 1 hour தான் ஊற வைக்க முடியும் அப்படின்னா அப்போ அரிசி கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஊற வச்சு பண்ணலாம். இல்லை அப்படின்னா தட்டும்போது 2 டீஸ்பூன் போட்டு பண்ணால் கொஞ்சம் கரகரன்னு வரும். பட் இப்படி ஊற வச்சு பண்ணும்போது வெறும் உளுந்தே போகிறோம், நல்லா வரும், சாஃப்டாக ப்ளஃபியாக வரும். சரி, இன்றைக்கி டிஃபன் ஸ்நாக்ஸுக்கு அதை பண்ணிடலாம், அப்படியே காமிக்கலாம்னு நினச்சேன். ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். அதெல்லாம் அரைச்சிட்டேன் அப்படி நல்லா. என்னென்னா இது வந்து இப்போ கிரைண்டரில் அரைச்சினாலும் அவ்வளோ சூடாக இல்லை மாவு. இதே சப்போஸ் மிக்சியில் அப்போ இருந்தால் சூடாக இருக்கும். ஸோ அரைச்ச உடனே பண்ணாமல் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அந்த சூடு போனதுக்கப்புறம் அப்புறம் உப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, ஜென்ரலாக இது 3 தான் போடுறது இந்த விதைக்கு. இதையும் போட்டுட்டு நல்லா கையால் நல்லா கலர விடணும். கையால் தான் பண்ணணும், அப்போ தான் அதோட பபிள்ஸ் உள்ள இந்த ஏர் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும் பண்ணுறதுக்காக. இப்படி வாழை இலை இருந்தால் வாழை இலை எடுத்துக்கலாம். அப்படிலாம் எனக்கு கையில் சும்மா ஜலத்தை தொட்டுண்டு பண்ணலாம். ஜலத்தை தொட்டு பண்ணும்போது ஒட்டக்கூடாது. இது வருது பார்த்திங்களா, உருட்டை வருது பாருங்கள். கொஞ்சம் இன்னும் நிறைய ஜலம் எடுத்துருந்தா கையில் ஒட்டாது. ஆமாம், எடுக்கிறதுக்கு முன்னாடி சப்போஸ் டவுட் இருந்தால் அப்படி பார்க்கலாம். அப்படி நல்ல ஜலம் எடுத்துருந்தேன். இன்னொன்று எப்படின்னா கொஞ்சோண்டு இப்படி எடுத்து இதில் போட்டு பார்ப்பேன், மேலே வந்துடுது பார்த்திங்களா, இந்த இது உளுந்து மேலே வந்துடுது. ஸோ அப்படின்னா நல்லா கரெக்டாக அரைச்சிருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் அரையில் சரியாக இல்லைன்னா உள்ளே போய்டும், டக்குன்னு உள்ளே போய்டும். இந்த கையிலே இப்படி பழக்கம் இருந்தால் அப்படியே பண்ணிடலான்னு பிரச்சனை இல்லை. அப்படியே ஓட்ட போட்டுட்டேன். இது வந்து ரொம்ப சாதாரண, நிறைய வாட்டி வடை பண்ணியிருக்கோம், சாதாரண வடை தான். சரி, இன்றைக்கி ஸ்நாக்ஸ் ஆச்சு, ஸ்நாக்ஸ் பண்ணுற மாதிரி ஆச்சு, யாராவது கேட்டிருந்தாரேன்னு. இந்த வடையில் நம்ம நிறைய வடை பண்ணியிருக்கோம்ல, இந்த கருப்பு தோல்ல, அப்புறம் கீரை வடை, இந்த போண்டா மாரி இல்லையா, நிறைய பண்ணேன். பார்த்து அடிக்கடி பண்ணுவோமே அதை. மைசூர் போண்டா போட்டிருக்கோம். எல்லா பண்டிகை தளிகையிலையும் வடை காமிச்சிருக்கோம். வடை ஆனால் என்னென்னா இதுமாரி ஸ்நாக்ஸ் பண்ணும்போது வெறும் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ ஏதாவது பண்டிகை ஏதாவது அப்படி நேரத்தில் வந்து வெறும் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கூடாது. அப்போ 2 பருப்பு சேர்த்துக்கணும், அதில் சேர்த்துப்பேன். சம்டைம்ஸ் வந்து அந்த அரிசி முறுமுறுன்னு வருதுன்னு, சப்போஸ் டைம் இல்லை, காத்தால் எழுந்து சீக்கிரம் பண்ணணும் அப்படின்னு தோணித்துன்னா ஒரே ஒரு டம்ளர், ஒரு ஸ்பூன் அரிசி ஒரு டம்ளருக்கு போட்டுக்கலாம். இல்லை இந்த மாதிரி அரைச்ச உடனே இப்போ நம்ம உப்பு போட்டு கலக்கிறோம் இல்லையா, அந்த டயத்தில் வந்து ரவை 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ரவை 1 ஸ்பூன். அப்போ முறுமுறுன்னு இல்லை அரைக்கும் போது அரிசி போட்டு அரிசி ஊற வைக்கும் போதே ஒன்று அது போட்டு இதெல்லாம் தெரியுதா, இப்போ முறுமுறுன்னு வருதா தெரியுதா, நல்லா இருக்கும். இது வெறும் இந்த ஊற வச்சுட்டு தான் டெக்னிக் என்னென்னா நல்லா 5 hours to 6 hours ஊற வைக்கணும் உளுந்த. என்ன உளுந்தானாலும் சரி, பாதி உடஞ்ச கருப்புளுத்த பருப்பில் அது பண்ணாலும் சரி, இது பண்ணாலுமே ஊற வச்சு பண்ணும்போது நல்லாயிருக்கும். சூப்பர், அதான் ரகசியம். ஆமாம், ஓப்பனாக சொல்லிட்டேன், கேள்வி சார். கோல்டன் ப்ரௌன். ஆமாம், கோல்டன் ப்ரௌன் தான் கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் எடுனீங்க இல்லையா, அக்கா ப்ரௌனாக எடுத்துருக்கேன். ஓகே, இப்போ அதில் வந்து கீரை போட்டு வெறுமை இப்போ சாப்பிட்றதோட இந்த கீரை போட்டு பண்ணுறது வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த ஒரு முளைக்கீரை இருக்கு இல்லையா, இந்த தண்டு கீரைன்னு சொல்லுவாள், அதை இந்த தண்டு எடுத்துடணும். போட்டால் இலசாக இருந்தால் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நல்லா பொடி அலுமினியம் பொடி போட்டு வந்து
நல்லா இது கலந்துது. இது என்னென்னா அந்த உளுத்த வடைக்கு மட்டும் உப்பு போட்டு கலக்கும் போதும் சரி, இந்த பச்சை மிளகாய் கலக்கும் போதும் கையில் தான் கலக்கணும். கரண்டி எடுத்து பண்ணுறதோட கையில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதான் கற்றுட்டு அப்படியே தட்ட வேண்டியதான். உளுத்தம் வடைக்கு இந்த இது நம்ம அரைக்கீரை போட்டும் பண்ணியிருக்கோம். கடலைப்பருப்பில் போட்டு பண்ணியிருக்கோம். இந்த ப்ரௌன் போடுறோம் இல்லையா? போகிறோம். இது கொஞ்சம் கூட ப்ரௌன் எடுத்திருக்கேன். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சூப்பராக இருக்கும். பயங்கர கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப சூடாக இருக்கு உடைக்கும் போது. அதில் சத்தம் கேட்குறதா? இன்னைக்கு சாம்பார் இருந்தது. காத்தால பண்ண பச்சை மிளகாய் சாம்பார் இருந்தது. சட்னி மட்டும் அரைச்சிருக்கேன். சாம்பார் சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ். ஓகே.